வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா சீஸ் பாஸ்தா. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இது பேசிக்கலி ஒரு இட்டாலியன் ரெசிபி. இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு இது பார்க்கலாம். இதை பிளெயினாகவும் நம்ம பண்ணலாம். பட் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் அதோட டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக நான் கொஞ்சம் மீனை வறுத்ததில் போட போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரான்ஸ், சிக்கன் சேர்த்துக்கலாம். இல்லை ஏதாவது நல்ல காய்கறிகளையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக மேரினேட் பண்ணி நம்ம வறுக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், இதை போட்டு நல்லா அந்த சின்ன சின்னதாக நறுக்கின துண்டுகளை நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். அடுத்ததாக பாஸ்தாவை நம்ம வேக வைக்க போகிறோம். நான் 1 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். என்ன ஷேப் பாஸ்தா உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல 2 கப் தண்ணி ஒரு பாத்திரத்தில் விட்டு அதை சூடு பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுக்கிறேன். இல்லை நார்மல் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அந்த பாஸ்தாவை நம்ம இதோடு சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு அந்த பாஸ்தாவை நல்லா வேக விடலாம். இந்த பாஸ்தாவோட சரியான பதம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பாஸ்தாவை ஒரு சிசர்ஸாலேயோ இல்லை ஒரு கையாலேயோ கூட நீங்கள் அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அழகாக சாஃப்டாக அது கட் ஆகும். ஸோ இதுதான் சரியான பதம். அதை வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு ஒயிட் சாஸ் ஒன்று அதை தயாரித்து நம்ம அந்த ஒயிட் சாஸில் இந்த பாஸ்தாவை கலக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்குன ஒரு அரை வெங்காயம் போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்குன 4 பூண்டு பல் அதையும் போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு அந்த வெண்ணெயிலேயே நல்லா அதை மைதா மாவை வறுத்துக்கலாம். அடி பிடிச்சிக்கிறாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா அது வாசனை கெட்டு போயிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். இப்போது அதோட 1 கப் பால் நான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா அதை மீடியம் ஃப்ளேமில் அடி பிடிக்காமல் கிளறணும். அந்த மாவு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த கலவையை நம்ம அடிப்பிடிக்காமல் கைவிடாமல் கிளற போகிறோம். 1 கப் பாஸ்தானா 1 கப் பால். இப்போது அந்த பாஸ்தாவில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் தயாராகிருச்சு. திருப்பியும் ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அதை கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த மாவும் அந்த பாலும் நல்லா கலந்து வெந்துருச்சுன்றதை நமக்கு குறிக்கிறது. ஸோ இப்போ இந்த ஒயிட் சாஸ் அழகாக நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ கடைசியாக நான் 1 கப் சீஸ் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டா அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெந்த பாஸ்தா இருக்கு இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நம்ம இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வேக விட வேணாம். ஏன்னா ஏற்கனவே ஒயிட் சாஸும் வெந்து தான் இருக்குது, பாஸ்தாவும் வெந்து தான் இருக்குது. ஸோ ரெண்டும் கலக்கிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு அதை கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீன் துண்டுகள் அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு அழகான ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான இந்த க்ரீமி ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். பட் அதை விடவே நான் மைதா மாவு, சீஸ் எல்லாமே கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி சேர்த்தாலே டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். பட் ஹோட்டல்ஸில் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே இந்த பாஸ்தா நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மைதா மாவு, சீஸ் இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இல்லாட்டி கூட அதை இன்னும் கொஞ்சம் இந்த ரெசிபியை ஆரோக்கியமாக்குறதுக்காக தான் நான் கோதுமை பாஸ்தாவில் செஞ்சுருக்கேன். அதனால் நீங்களும் இதை ஆரோக்கியமாக்குறதுக்கு கோதுமை பாஸ்தாலே இந்த ரெசிபி பண்ணுங்கள். திரும்பவும் உங்களை இதை விட சூப்பரான ஒரு உணவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.